ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு செம்ம டயர்டாக இருக்குது. ஆனால் நான் இப்போ என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு என் பெரிய பொண்ணுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக பேங்க்குக்கு போகணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில இம்பார்ட்டன்ட் இல்லை யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு தான் பிளான். ஸோ நான் உங்ககிட்ட 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து வேலை கிடச்சிருச்சுன்னு. ஸோ இப்போ அவளுக்கு ஃபஸ்ட்டு சம்பளம் வரப்போகுது. ஸோ அதுக்கு நமக்கு தேவை அவளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா இங்கே எல்லா சம்பளமும் டைரக்ட் டெபாசிட்டில் தான் வரும், ரைட்? 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவை இங்கே பேமெண்ட் கிடைக்கும். எல்லா வேலையிலும் மோஸ்ட்லி அப்படி தாங்க. இங்கே 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் சம்பளம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் பண்ணி பார்த்தப்போ ஹை ஸ்கூலர்ஸ்க்கு சேஸ் பேங்க்கில் ஒரு நல்ல ஆஃபர் போயிட்டுருக்குது. அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் ஹை ஸ்கூலர்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சேஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா சேஸ் பேங்க் உங்களுக்கு $125 ஃப்ரீயாக கொடுக்கும். அதாவது உங்கள் யாரோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கூகுளில் நீங்கள் இந்த ஆஃபரை சர்ச் பண்ணணும். சேஸ் பேங்க் அக்கௌண்ட் ஆஃபர் ஃபார் ஹை ஸ்கூலர்ஸ்னு போட்டிங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு வரும். அப்போ அதில் கேட்கும், டூ யூ வாண்ட் டு சென்ட் திஸ் ஆஃபர் டு யுவர் இமெயில்னு. அப்போ இமெயில் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்கும். நீங்கள் அந்த உங்கள் இமெயில் நீங்கள் அதில் கொடுத்துட்டீங்கன்னா சேஸ் உங்களுக்கு அந்த ஆஃபரை அனுப்பிச்சி வச்சிரும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் பேங்க்கில் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஏன்னா இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேங்கர்ஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் பெட்டர். இல்லைனா நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட்டு எடுத்தாச்சு நான், ஓகேவா? இனி அடுத்தது பண்ண வேண்டியது, உங்கள் ஹை ஸ்கூலருக்கு 2 ஃபார்ம் ஆஃப் ஐடி வேணும். என் பொண்ணுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பாஸ்போர்ட் அண்ட் டிரைவர்ஸ் லைசன்ஸ். ப்ளஸ் எனக்கு அங்கே ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால என்னோட டெபிட் கார்டும் என்னோட டிரைவர்ஸ் லைசன்ஸும் கொடுத்தேன்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸி அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் அவளை வேலிடேட் பண்ணுறேன், கரெக்டா? இன்னொரு விஷயம், பேரண்டல் கண்ட்ரோல் இருக்கும். உங்கள் குழந்தையோட அக்கௌண்ட்டை நீங்கள் கூட ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம், என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல பெனிஃபிட். ஸோ இந்த $125 வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதுதான் இப்போ இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ரொம்ப ஈஸிங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 60 நாளுக்குள்ள, அதாவது 2 மாசத்துக்குள்ள நீங்க 5 டிரான்சாக்ஷன் பண்ணணும். நீங்கன்னு நான் சொல்றது உங்க குழந்தைய, ஓகேவா? அதாவது ஹை ஸ்கூலரை. ஸோ எனி ஹை ஸ்கூலர் 5 டிரான்சாக்ஷன் பண்றது ரொம்ப ஈஸி. 60 நாள்ல விட்டா 60 டிரான்சாக்ஷன் கூட பண்ணுவாங்க. ஏன்னா காசு செலவு பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இன்னைக்கு என்னோட பிளான் என்னன்னா, அவளுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அவளோட அக்கௌண்ட்ல நான் ஒரு $30 போட்டுருவேன். போட்டுட்டு அவகிட்ட சொல்லிடுவேன், இனி நாளைக்கோ இல்லை நாளைக்கோ நீ ஏதாச்சும் காஃபி குடிக்க போற, இல்லை உனக்கு ஏதாச்சும் வாங்கிக்க போற, இல்லை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து காசை செலவு பண்ணி வந்து பே பண்ணு. அப்போ 5 டிரான்சாக்ஷன் டக்குன்னு முடிஞ்சிடும். எனிவேஸ் அவளுக்கு 5 டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும் 60 நாளில். ஏன்னா சம்பளமே வரும் 3 தடவையாச்சும் வரும் அட்லீஸ்ட். அப்போ அதுலேயே 3 ஆகிடும். மற்றபடி எங்கே போனாலும் அவளை ஷாப் பண்ண சொல்லிடலாம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கல்ல சேஸில், அப்போவே அவங்க ஒரு டிஜிட்டல் டெபிட் கார்டு உங்களோட சேஸ் ஆப்பில் போட்டு கொடுத்துடுவாங்க. ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே டிஜிட்டலைஸ்டு பேமெண்ட் தான். ஃபோனை இப்படி வச்ச உடனே பே ஆகிடும். ஸோ அவளுக்கு வந்து டெபிட் கார்டு வர வரைக்குமே டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண வேண்டாங்க. டிஜிட்டல் டெபிட் கார்டு வச்சு அவள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு இதுதான் பிளான். ஸோ வாங்களே பேங்க்குக்கு போகலாம். அப்படியே உங்கள் வீட்டில் ஹை ஸ்கூலர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். ஃபஸ்ட்டு அந்த $125 ஃப்ரீ மணி கிடைக்கிறது. செகண்ட் ஆஃப் ஆல், குழந்தைங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்து அதில் அவங்களுக்கு காசு, அதாவது அவங்க சம்பளம் வரும்போது அதை அவங்க செலவு பண்ணுவாங்களே, அப்போ ஒரு தடவையும் அந்த $1, $2, $3, $4 செலவு பண்ணும்போது அவங்களுக்கு அதோட வேல்யூ இனி புரிய ஆரம்பிக்கும். அம்மா அப்பாவோட காசு செலவு பண்ணும்போது $50, $20 இட்ஸ் ஓகே அப்படின்னு போகிற குழந்தைங்க தான் காசு செலவு பண்ணும்போது ஐயோ இதுக்கு இவ்வளோ ஆகுதா, ஐயோ என் பேங்க் பேலன்ஸ் கம்மி ஆகுது என்ற ஒரு பொறுப்பு வரும், ஒரு உணர்வு வரும். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ $125 கிடைக்குது, குழந்தைங்க செலவு பண்ணுறதும் கம்மி பண்ணிடுவாங்க மேபி அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வாங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகலாம். பேங்க் வந்து 4:30 வரைக்கும் தாங்க ஓப்பன். ஸோ அதனால் நான் லாஸ்ட் அப்பாயின்மெண்ட் தான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு வேலைக்கு போயிட்டு வர வேண்டியது இருந்தனால வெயில் பட்டையை கிளப்பிட்டு இருக்குது. என் பொண்ணுக்கிட்ட நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு வந்த உடனே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு. அவள் வந்து பாஸ்போர்ட்டும் அவளோட டிரைவர்ஸ் லைசன்ஸும் எடுத்து வச்சுருக்கா. என்கிட்ட கேட்குறா, அம்மா பேங்க்குக்கு போகணுன்னா என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு. ஒன்றும் கிடையாது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தான் போகிறோம், கேஷுவலாகவே நீ ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னமோ வந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அக்கௌண்ட்
அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணியாச்சு, டெபாசிட்டும் பண்ணியாச்சு அக்கௌண்ட்டில் காசு. மேடம் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஃபைல் எல்லாம் கிடச்ச ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. அடுத்தது சும்மா ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்பக்ஸ் வந்திருக்கோம். 3 பேரும் நல்ல ஒரு கோல்ட் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.